சிறந்தனை தாழ்த்தி இதயத்தை எழுப்பி வணங்கிடுவோம். நம் இறைவனை துதித்திடவாரே, நம் இயேசுவை புகழ்ந்திடவாரே, நம் இறைவனை துதித்திடவாரே, நம் இயேசுவை புகழ்ந்திடவாரே. இரு கரம் குவித்து சிறந்தனை தாழ்த்தி இதயத்தை எழுப்பி வணங்கிடுவோம். அனைவரும் ஓர் இனம், அனைவரும் ஓர் உடல் அமைப்போம் புது உலகம். அனைவரும் ஓர் இனம், அனைவரும் ஓர் உடல் அமைப்போம் புது உலகம். இறையாட்சி அமைத்திட அன்பு செழித்திட மாட்சிமை கண்டிடுவோம். இறையாட்சி அமைந்திட அன்பு செழித்திட மாட்சிமை கண்டிடுவோம். இரு கரம் குவித்து சிறந்தனை தாழ்த்தி இதயத்தை எழுப்பி வணங்கிடுவோம். இன்று பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறை திரு அவை சிறப்பிக்கின்றது. பொதுவாக மனிதத்தின் எண்ணங்கள் எதுவும் நிலையானதல்ல. இவ்வுலகில் அனைத்தும் எனக்கு நிலைத்து இருக்கிறது என்ற எண்ணமே இதனை தான் இன்றைய திருநூலின் இறைவாக்கும் திருவழிபாடும் நமக்கு உறுதியாக அறிவுறுத்துகின்றது. அரண்மனைக்கே பொறுப்பாளர் அதிகாரி என்ற நினைப்பில் உண்டு. கொடுத்து களியாட்டம் மட்டுமல்ல, தனக்குரிய பண படபலத்தால் எதையும் சாதிக்க இயலும் என எண்ணி தனக்கென ஆடம்பரமாக ஒரு கல்லறையையே கட்டி வைத்திருந்தார். அந்த ஆணவத்தை உடைத்தெறிந்து உனது என்கிற அனைத்தையும் அழியும் வேறொருவர் வந்து ஆள்வார் என இறைவன் இறைவாக்கு உரைக்கின்றார். பேதுருவை முதன்மையாக்கி அவருக்கே அனைத்து அதிகாரத்தையும் இறைவன் வழங்குகின்றார். இன்றைய வாசகங்கள் தலைமை பொறுப்பை பற்றி பேசுகின்றன. தந்தையாம் இறைவன் தாவீதின் குடும்பத்தாருக்கு திறவுகோலை அளிப்பேன் என்றும், நற்செய்தியில் பேதுருவை அழைத்து விண்ணகத்தின் திறவுகோலை அவருக்கு அளிக்கின்றார். தனது சீடர்கள் அத்தனை பேர் இருந்தாலும் மீனவராகிய பேதுருவை தனது திரு அவையை வழிநடத்த அழைக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்று புனித அகுஸ்தினாரின் அன்னை புனித மோனிகா அவர்களின் விழாவும் கூட. இந்த தாயால் தான் அகுஸ்தினார் பேறு பெற்றவரானார். நாமும் பிரதிபலன் எதிர்பாராமல் இறைவனை நாடி சென்று நிலைவாழ்வு பெற இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 21வது ஞாயிறு திருவழிபாட்டினை ஒரே பங்கு சமூகமாக கொண்டாட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திருப்பலியானது நம்முடைய பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காகவும் ஒப்புக்கொடுத்து வைக்கப்படுகிறது. மேலும் இந்த நாளில் தன்னுடைய பிறந்தநாளை 22வது பிறந்தநாளை கொண்டாடும் ஜோ ஃப்ராங்க் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடும் இந்த நாளிலே அன்னை மரியாவுக்கும் நற்கருணைநாதருக்கும் நன்றியாக இந்த பலியை ஒப்புக்கொடுத்து வைக்கிறார்கள். இறைவன் இந்த மகனை நிறைவாக ஆசீர்வதித்து எல்லா விதமான அருளாலும் ஆசிரம் நிரப்பி நல்லதொரு எதிர்காலத்தை இந்த மகனுக்கு அளிக்க வேண்டும் என சிறப்பாக நாம் ஜெபிப்போம். தூய மறைநூலை நாம் கொண்டாட தகுதி பெறும் நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொள்ளுவோம்.
அவற்றிற்காக மனமுருந்தி இறைவனின் மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவர்